Hello friends, welcome to Exam Pro. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு arithmetic based data interruptionல ஒரு percentage based பார்க்க போறோம். அதாவது நீங்க ஒரு arithmetic ஃபுல்லாவே நீங்க படிச்சிட்டீங்கன்னா இதுல வர DA கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா percentage based பண்ணி தான் ஃபுல்லா இருக்கிற கொஸ்டினாவே இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏ பாருங்கள், ஏ 60, பி வந்து 60 டிகிரி. ஸோ we know that அவுட் ஆஃப் எவ்வளோ ஃபஸ்ட் நமக்கு டிகிரி பேஸ்ட்னா தெரியும், டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. ஓகேங்களா, இப்போ ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி அண்டு பி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்போ கொஸ்டின் பாருங்க, the pie chart given below show the distribution in degree and absolute value கொடுத்துருக்கோம். and saving percents of A, B, C, D and bar graph show the percentage expenditure of 5%. read data carefully. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோன்னா பர்சன்டேஜ் டு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்கோம், 5% எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா, ஸோ நோட் கொடுத்துருக்கான் பாருங்கள், நோட்டு டோட்டல் இன்கம் டு எனி பர்சன், savings plus expenditure of the person. அப்போது சேவிங்ஸும் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருக்கோம், இது டோட்டல் இன்கம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஏ டு பி ஆஃப் இ. ஃபஸ்ட்டு டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் ஏ. ஃபஸ்ட் கொஸ்டின் டோட்டல் சேவிங்ஸ். ஓகேங்களா, டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் ஏ. என்ன கொடுத்துருக்கான், ஏ டு இ ஆஃப் ஏ டு தட் ஆஃப் இ. அப்போது ஈயோடது பாருங்கள், ஸோ இருக்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, இன்டூ நெக்ஸ்ட் ஏ தான் நம்ம கேட்டிருக்கான், ஏவோடது பாருங்கள், ஏ எவ்வளோ 60 டிகிரி, 60 டிகிரி டிவைடடு நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் வேணும். அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபஸ்ட் எவ்வளோ அமௌண்ட், நம்ம எவ்வளோ 360 டிகிரி, அந்த 360 டிகிரியை டிவைடில் போட்டுப்போம், மைனஸ். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க சேவிங்ஸ் பாச்சு, கொடுத்துருக்க சேவிங்ஸை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கான், எல்லாமே 60 டிகிரி, அப்புறம் ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் இன்னொரு சி ஒரு 80 டிகிரி ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு 80 டிகிரி. ஓகேவா, அண்ட் தென் சரி நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள், 1600 இன்ட்டு 60 டிகிரி டிவைடட் பை 360 தானே. ஸோ கொடுத்துருக்க அமௌண்ட் ஆஃப் டோட்டல் ஆட் பண்ணி 360ல் மைனஸ் பண்ணால் 80 டிகிரி. ஓகேவா, ஸோ இதுக்கு இது கேன்சல், இதுக்கு இது கேன்சல் 2 டைம்ஸ். இப்போ எவ்வளோ வரும், 12,000. ஓகேங்களா, இப்போது டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ எவ்வளோ வந்துடுச்சு, இது வந்து எது பார்த்தீங்கன்னா ஏவோட டோட்டல் இன்கம். ஓகேவா, அண்ட் தென் இன்கம் ஃபைண்ட் த ரேஷியோ கேட்டிருக்கான்ல, ஆக்சுவலி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும்ல. A is equal to 1200 into 100 divided by 20. ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணால் இதுக்கு இன்ட்டு 6 ஈக்குவல் டு 6000. ஓகேங்களா, சரி ஓகே. E equal to 1600 into 100 divided by 2. இது இன்ட்டு கேன்சல் பண்ணால் 8 வரும். அப்போது
80,000 கரெக்ட் தானே? ஓகே, இப்போது நமக்கு ரேஷியோ தானே, ரெக்வைர்ட் ரேஷியோ நான் இங்கே எழுதுகிறேன். ரேஷியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏக்கும் அப்புறம் ஈக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏக்கு பாருங்கள், ஏக்கு ஈக்கு கேன்சலேஷன் பண்ணால் இதுக்கு கேன்சல் ஆகிடும். 6க்கும் 8க்கும் கேன்சலேஷன் பண்ணால் 3:4 கிடச்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணால் the total expenditure of B is what percentage more than that of C? ஓகேங்களா? அது கொடுத்துருக்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் தென் ஆஃப் சி கேட்குறான். ஸ்லைட் வைக்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் வேறு கலர் மாற்றிக்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் பி. ஓகேங்களா? total savings of B is equal to எவ்வளோ 16,000 into 60 டிகிரியா பார்த்தோம்ல, அதில் இதோட 360 minus 60 plus 60 plus 80 degree plus 80 degree. ஓகேங்களா? is equal to 16,000 into 60 divided by 80. cancellation பண்ணால் 1 to 12,000. இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ், இது வந்து சேவிங்ஸா. இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 12,000 into 75 divided by 25. இந்த 75 எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கோம் அந்த பார் கிராஃப் பாருங்கள், அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த அப்பார்ட் இது கேன்சலேஷன் பண்ணால் 36,000. ஓகேங்களா? நமக்கு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சி தானே கேட்குறான். அப்போது டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் சி கண்டுபிடிச்சலாமா? டோட்டல் சேவிங் ஆஃப் சி, டோட்டல் சேவிங் ஆஃப் சி எவ்வளோ? 3P1600 into சியோட எவ்வளோ 80 டிவைடட் பை அப்பார்ட் 360 டிகிரி மைனஸ் 60 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் 80 டிகிரி ப்ளஸ் 80 டிகிரி. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 1600 into 80 divided by 80. cancellation பண்ணால் 21600. இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சி கேட்குறாங்களே, டோட்டல் எக்ஸ்போ ஆஃப் சி எவ்வளோ கண்டுபிடிச்சலாமா? 1600 into 60 divided by 40 4 திருப்பி அதே கிடச்சிருமா? 24,000. இப்போ நமக்கு ரெக்வைர்டு பர்சன்டேஜ் தேவை. ஓகேவா? ரெக்வைர்ட் பர்சன்டேஜ் வந்து 336,000 minus 24,000 divided by 24,000. ஏன்னா மோரா தென் ஆஃப் சி கேட்டிருக்கோம். ஓகேங்களா? கொஸ்டினில் இன்ட்டு 100. ஸோ மைனஸ் பண்ணால் 1 to 12,000 divided by 24,000 cancellation பண்ணால் into 100
1 times 2 times 50%. ஸோ அதுக்கு ஆன்சர் எவ்வளோ? 50%. வாட் பர்சன்டேஜ் மோர் தென் சி கேட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வருங்க. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் இன்கம் ஆஃப் சி அண்ட் டி. ஆவரேஜ் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சிஏ டியோடைய ஆவரேஜ் கேட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் கொஸ்டின் வருது, மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஆவரேஜ் கேட்குறான்ல, சியும் டியோடைய ஆவரேஜ். ஸோ தேர்ட் கொஸ்டின், டோட்டல் சேவிங் ஆஃப் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டோட்டல்? எவ்வளோ? 16,000 into 80 divided by 360 degree minus அப்பாட் அதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ? 60 60 120 120 டிகிரி ப்ளஸ் 160 டிகிரி ஆட் பண்ணால் 160 0 8 280. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 360 மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 80 டிகிரி. ஸோ நான் இது இப்படி எழுதிடுறேன். 1600 into 80 டிகிரி டிவைடட் பை 80 டிகிரி. இது கேன்சல் 2 டைம்ஸு. அப்போது இது எவ்வளோ வரும்? 16. திருப்பி அதே வேல்யூ தான் வரும், 1600. இப்போ இன்கம் ஆஃப் சி, எவ்வளோ? 1600 into 100 divided by 40. இது கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், அதனால் இது எவ்வளோ? 40,000. ஓகேவா? இப்போ டோட்டல் சேவிங் ஆஃப் டி. டியோடு பார்க்கலாமா? ஸ்ட்ரெயிட்டாக நான் அதை எழுதிக்கிறேன். 1000 into 80 divided by 80. இது கேன்சலேஷ் பண்ணால் 1600. டோட்டல் இன்கம் ஆஃப் டி is equal to 1600 into 100 divided by 50. அது கேன்சலேஷன் பண்ணால் 3000 32,000 ஆகும். இப்போ ரெக்வயர்டு ஆவரேஜ் தானே கேட்குறான். ரெக்வயர்டு ஆவரேஜ் வந்து எவ்வளோனா 36,000. ஓகேங்களா? நான் ஆவரேஜ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்ல, 2 பண்ணி 12 வெயிட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, நான் அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If income of A is 140% more than the C savings of A is 100% more than that of D, then find the expenditure percentage of A. இதில் ஏ எவ்வளோ சொல்லிட்டான்? ஏ வந்து 140% மோர் தென் சி. சியை விட ஏ வந்து எவ்வளோ? 140% மோர் சொல்லிட்டான். ஓகேவா? அண்ட் சேவிங்ஸ் ஆஃப் ஏ இஸ் 100% மோர் தென் டி. டியை விட ஏ எவ்வளோ? 100% மோர் தென் சொல்லிட்டான். அப்போ ஃபைண்ட் இதோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ. இதோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ மட்டும் கேட்குறான். ஸோ அவங்க போகலாம். ஓகே, ஃபோர்த் ஒன், டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் சி எவ்வளோ?
டைரெக்டாக போட்டுறேன். 16,600 சரி சார் 16,000 ஓகேங்களா. இப்போது இன்கம் ஆஃப் சி ஃபஸ்ட்டு பார்ப்போம். எவ்வளோ இன்கம் ஆஃப் சி எவ்வளோ 16,000 into 100 divided by 40. இது கேன்சல் பண்ணால் 40,000 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்கம் ஆஃப் ஏ எவ்வளோ 40,000 into 240 divided by 100. இதை கேன்சலேஷன் பண்ணால் 96,000 ஓகேவா. டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் டி இப்போது டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் டியில் எவ்வளோ நமக்கு கிடச்சிட போகுது. நான் அப்படியே டேரெக்டாக போடுறேன் 16,000 ஓகேங்களா. தென் டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ 16,000 into 200 divided by 100 ஓகேங்களா. கேன்சலேஷன் பண்ணால் 32,000. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ எவ்வளோ 96,000 minus 32,000 எவ்வளோ வரும் 64,000. ஓகே ரெக்வைர்ட் பர்சன்டேஜ் தான் கேட்குறான். கொஸ்டின் பாருங்கள் ரெக்வைர்ட் பர்சன்டேஜ் ஓகேங்களா. ரெக்வைர்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 64,000 divided by 96,000 into 100 அப்படியே இது கேன்சல் பண்ணி பாருங்கள். இதுக்கும் இதை அடித்து பார்த்தா 65 to 66 2/3% வரும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிடுறேன். அப்போது ஸோ 5th கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு எவ்வளோ 66 2/300. Income of B is what percent less than that the A. இது இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதில் மோர் தென் கேட்குறான் இல்லை லெஸ் தென் கேட்குறான். பியோடைய இன்கம் எவ்வளவு லெஸ்ஸாக இருக்கும் ஏவு காட்டிலும் கேட்குறான். போடலாமா 5th ஒன். இப்போ டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ வரும். நான் டேரெக்டாக போட்டுருக்கேன் 16,000 into 60 divided by 80 டிகிரி. இது கேன்சல் பண்ணலாம் 2 times அண்ட் தென் எவ்வளோ வரும் 12,000 ஓகேவா. இப்போது டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ எவ்வளோ 12,000 into 100 divided by 20 cancellation 60,000 கிடைச்சிதா. டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் பி எவ்வளோ டேரெக்டாக போடுறேன். டோட்டல் சேவிங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க 16,000 into 60 degree by 80 degree cancellation பண்ணால் 12,000. இப்போ டோட்டல் இன்கம் ஆஃப் பி பார்க்கலாமா. டோட்டல் இன்கம் ஆஃப் பி
12,000 into 100 divided by 25 cancellation பண்ணா 40,000. நமக்கு எவ்வளோ ரெக்வைட் பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ லெஸ் தென் கேட்குறான், லெஸ் தென். ஓகேவா, ரெக்வைட் பர்சன்டேஜ் பாருங்க. $60,000 minus 48,000 divided by 60,000. மோர் ஆர் லெஸ் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஹை வேல்யூ தான் நம்ம போடுவோம். இன்ட்டு 100. ஸோ கேன்சலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 20%. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். இது வந்து என்னது, இது ஒரு லைன் கிராஃப் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இந்த லைன் கிராஃபில் என்ன கொடுத்துருக்கான்னா, disqualify examination out of the total number of students appeared the examination over the period of 6 years from 2001 to 2006. 2001லேருந்து 2006 வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பேர்டு ஆயிருக்காங்க எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், அந்த இயர்ஸ் கொடுத்துருக்கான், ஸோ அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அதனால் நம்ம டேபிள் கூட போட்டு எழுதலாம், ஆனால் டேபிள் போடுறதுக்குலாம் லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6th கொஸ்டின் பாருங்கள். இஃப் தே number of students disqualified in 2003 was எவ்வளோ 6,300. எவ்வளோ டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க. வாட், அப்போ எத்தனை சதவீதம். வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் appeared 2004. the ratio between boys and girls was appeared 4:3. ரேஷியோ கொடுத்துருக்கான், எவ்வளோ பாய்ஸ் டு கேர்ள்ஸுக்கு 3:4. கேர்ள்ஸ் எவ்வளோ அப்பீட் ஆயிருக்காங்க 2004ல், அது வந்து இன்னும் கொடுக்கல, ஆனால் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஓகே. இப்போ ரெக்வைர்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 6th ஒன்று, required number of girls எவ்வளோ கொடுத்துருக்கான் 6,300 கொஸ்டினில் கொடுத்துருக்கான். எவ்வளோ 45 into 100. இந்த 45 எங்கே இருக்கும்னா, இருங்க இது இருக்கா, இருக்கு 45. இந்த 45 தான் எங்கே 2004 சார் 2003. ஓகேங்களா, into 3 divided by 7 is equal to, ஸோ கேன்சலேஷன் பண்ணால் 6,000 வரும். ஓகேங்களா, எப்படி அந்த 3/7 வந்துச்சுன்னா, டோட்டல் பார்ட் 3:4 கொடுத்துருக்கானா, அதில் ரெக்வைர்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், அப்போது டோட்டல் ஆட் பண்ணால் 7, அப்போ 3/7. ஓகேங்களா, இது கொடுத்துருக்கான் பாருங்கள். பாய்ஸுக்கு 4, கேர்ள்ஸுக்கு 3. எனக்கு கொஞ்சம் இது இருக்குது, சாரி. பாய்ஸுக்கு 4, கேர்ள்ஸுக்கு 3, அப்போ 3 part of 7. டோட்டல் ஆட் பண்ணால் 7. ஓகேங்களா, ஸோ 7th கொஸ்டின் போகலாம். If the number of students appeared in the examination 2005 and 2006, ratio கொடுத்துருக்கான் 2:3. Find the ratio disqualified to students in the year 2005, disqualified students in the year 2006.
இது வந்து appeared ஆன ஸ்டூடெண்ட்ஸும் disqualified ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கே ரேஷியோ கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இங்கே வந்து ரேஷியோ கேட்குறான், ஃபைண்ட் த ரேஷியோ கேட்குறான். ஓகே சரி, ஓகே. லெட் லெட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க? 2005 2006 2005 2x ப்ளஸ் 2006 3x ரெஸ்பெக்டிவ்லி எவ்வளவு ரேஷியோ கேட்குறான். ஓகேங்களா, அப்போது 2x டிவைடட் பை 3x போட்டுக்கலாமா, இன்ட்டு 20 இன்ட்டு 40. இது எங்கன்னா இந்த பார் கிராஃபில் இருக்கும். ஓகேங்களா, கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/3 1/3ன்னு கிடைக்கும். The first one. So eighth one, if the total number of students appear 2001 2002 together, ரெண்டுமே சேர்த்து 42,400 கொடுத்துருக்காங்க. Find the average of qualified students this year. The ratio of qualified students in 2001 and 2002 is 5:7 கொடுத்துருக்கான். அவனே கொடுத்துட்டான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பீட் ஆனாங்க, நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான், இதோட ஆவரேஜ் ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறான். அந்த ஆவரேஜுக்கு ரேஷியோ கொடுத்துட்டான் 8th ஒன்ல. ஸோ 8th ஒன் பாருங்க, லெட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் ஆயிருக்காங்க 2001ல் தெரியாது, இட் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் தென் 2002 எவ்வளோ 42,400 minus x. According to the question, x into 50 divided by 42,400. இந்த 50 எங்கே இருக்கும், கொஸ்டினில் இருக்கும். ஓகேங்களா, மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்க வேல்யூ இன்ட்டு இதோட வேல்யூ போகணும்ல 70. இந்த 70யும் கிராஃபில் இருக்கும், டிவைட் பை 5:7. ஓகேங்களா, இந்த 5:7 வந்து நான் சொல்கிறேன், கொடுத்துருக்காங்கல்ல 5:7, அதுதான். Now x equal to 42,400 minus x. x equal to இது ஒரு x இது ஒரு எக்ஸா, அப்போ ஆட் பண்ணால் 2x, அதை கேன்சலேஷன் பண்ணால் இது ஒன்று இது ஒன்று இன்சைட் வந்துச்சுன்னா 2x வரும். அது இதால் அடித்தா 21,200. இப்போ நம்மளுக்கு ரெக்வைர்டு ஆவரேஜ் கேட்குறான் பாருங்கள், ஆவரேஜ் கேட்குறான் எவ்வளோ 21,200 out of 50 divided by 100 plus 70 divided by 100 divided by 2. பார்ட் ஃபுல் கான்சலேஷன் பண்ணால் இது ஒரு 700, இது ஒரு போர்ட் கேன்சலேஷன் 12,720 வரும். ஓகேங்களா, இது இருக்கு. ஸோ 9th ஒன் பாருங்கள், the number of qualified students 2016 is 90% of the total qualified student 2006, whereas the qualified students qualified in 2016 is 63% of the appeared students in 2016. Then find the ratio of appeared students in 2016 that of in 2006. ஏன் அப்படி குழப்பி கொடுத்துருக்கான்னு தெரியல. 2016ல் 90% qualified students in 2006. இப்போ 2006ல் 63% of appeared students in 2016 கொடுத்துருக்கான். Then the ratio
ஃபைண்ட் தி ரேஷியோ கேட்குறான். ஓகேங்களா, 2016 2006க்கும் வந்து நம்ம ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் அதை erase பண்ணிக்கிறேன், அவங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, 9th ஒன் பாருங்க. லேட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, அப்பியர்டு 2006 அண்ட் 2016. நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் அண்டு ஒய் எடுத்துக்கலாமா, ஆனால் அவ்வளோ பேர் தெரியாது. ஓகேங்களா, இது நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ஆனால் குவாலிஃபைட் தெரியும் எவ்வளோ, 90 divided by 100 into x into 60 divided by 100. According to the question படி y into okay y into 63 divided by 100 equal to 90 divided by 100 into x into 60 divided by 100. ஓகே, இல்லை டிவைடட் பண்ணி போட்டால் y by x வருமா, இன்ட்டு 54, இதை மைனஸ் பண்ணி போட்டால் 63. ஸோ கேன்சலேஷன் பண்ணால் 6/7. ஸோ ரிக்வயர்டு பர்சன்டேஜ் ரேஷியோவில் கேட்குறான், 6/7 கேட்குறான். So 10th one, if the number of students disqualified in 2003 and 2005 81,000 and 45,000 respectively, then find the number of students disqualified in 2003 is what percentage students qualified in 2005 கேட்குறான். ஓகே, லெட்ஸ் 10th கொஸ்டின் பாருங்க. The number of students qualified in 2003 எவ்வளோ பேர் qualified 2003ல கொடுத்துருக்கான். 81,000 divided by 45 into 55 is equal to 11 போட்டால் 99,000 99,000. ஓகேங்களா, இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைட் இன் 2005 பாருங்க. குவாலிஃபைட் இன் 2005 எவ்வளோ, அதில் கொஸ்டின் கொடுக்கலாம். 45,000 divided by 20 into 80. 40 இதை போட்டால் அப்படி 18,000. ரெக்வைர்ட் பர்சன்டேஜ் என்ன கேட்குறான், required percentage பார்த்தீங்கன்னா 99,900 divided by 18,000 into 100. இதை அப்படியே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 55%. Answer C. ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க.